எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து அட்டு ஃபிளாப் ஆன லால் சலாம். இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்ல, ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ரஜினி நடிச்சிருக்காரு அப்படின்றதுனால கொஞ்சம் கூடுதல் ஆர்வம், கூடுதலான ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்து மேல இருந்தது. மற்றபடி அந்த படத்துக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. படத்தரப்புலையுமே அந்த படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படமாவே அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறா நான் பாக்குறேன். ஒருவேளை இது ஒரு புதுமுக ஆக்டருடைய படம் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணியிருந்தா மேபி இந்த படம் ஓடி இருக்குமோ என்னமோ, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. படமும் ரிலீஸ் ஆச்சு, படமும் அட்டு ஃபிளாப் ஆச்சு. போஸ்டர் ஓட்டின காசு கூட நம்ம லைக்காக்கு திரும்பி வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஃபிளாப்பா அப்படின்றது எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா படத்தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு, 21 நாளுக்கான ஃபுட்டேஜ் இல்லாம போயிடுச்சு, அதனால்தான் அந்த படம் அப்படி இருக்கு. ஒருவேளை அந்த 21 நாள் நாங்க எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும் இருந்தா அந்த படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. சரி, இந்த லால் சலாம் எப்பதான் ஓடிடியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் இந்த படத்தை எந்த ஒரு ஓடிடியும் வாங்கவே இல்லை. அது இன்னும் பேச்சுவார்த்தையிலே போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வேலை சொல்றாங்க, அதனால எந்த ஒரு ஓடிடி இந்த படத்தை வாங்க தயாரா இல்லை. இப்போதைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. மேபி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதை தொடர்ந்து இன்னொரு கூடுதல் தகவல், படத்தரப்பிலேயே ஒரு இன்டர்வியூல அது சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க அந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண மாட்டோம், நீங்க 21 நாள் ஃபுட்டேஜ் மிஸ் ஆச்சு இல்லையா, அதை சேர்த்து கொடுத்தாதான் நாங்க அந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால்தான் அந்த படம் இன்னமும் ஓடிடியில் வரல. ஒருவேளை அந்த 21 நாள் ஃபுட்டேஜ் இருந்திருந்தா இந்நேரம் அந்த படம் ஓடிடியில வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான உருட்டு. இது உலகமாக உருட்டா இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல ஒரு படத்தை சென்சார் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓடிடி எப்படி அந்த மிஸ் ஆன ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்த்து கொடுத்தாதான் நான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஓடிடி சொல்லும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது யாரும் வாங்கல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை ஓப்பனா சொல்லிடலாம். மேபி நம்ம ரஜினி நான் ரஜினி நடிச்சிருக்கிற ஒரு படம் எந்த ஒரு ஓடிடி வாங்கல அப்படின்றது வெளியே தெரிய வந்திருந்தா எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னடா நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஓடிடியே விற்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ப்பாங்க இல்லையா. அதனால அதே உருட்டு, அதாவது தியேட்டர்ல ஃபிளாப் ஆனதுக்கு ஒரு உருட்டு விட்டுனாங்க இல்லையா, அதே உருட்டை மீண்டும் ஓடிடிக்கு இப்போதைக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 21 நாள் ஃபுட்டேஜை சேர்த்து நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுத்துட்டா இந்த படத்தை நாளைக்கே ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்களாமா. அதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, கடைசி வரைக்கும் இந்த படம் எந்த ஒரு ஓடிடிலையும் ஸ்ட்ரீம் ஆகாது அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றாங்க போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.